Good morning and all. Today we discuss about Unit 12 plant anatomy and plant physiology, and we see the new topic is the internal structure of dicot root. Example bean. அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தா தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல்ல இருபத்திலே தாவர வேரினுடைய உள்ளமைப்பு the internal structure of dicot root. Example bean அவரை. So the new topic is the epiplemma or the rhizodermis. So it is outermost layer. So the rhizodermis is a outermost layer. The cuticle and stomata are absent. The cuticle and stomata are present only in stem and leaves. Next, the unicellular root hair is present. So the unicellular root hair is present. It is also known as the rhizodermis or foliferous layer. Okay. எபிப்ளம்மா வேரினுடைய வெளிப்புற அடுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எபிப்ளம்மா அல்லது ரைசோடெர்மிஸ். இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகள் காணப்படுறதில்ல. என்ன பண்ணுறதுன்னா காணப்படுறதில்ல. ஏன் நம்மளுக்கு புறத்தோல் துளைகள் கியூட்டிகள் காணப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறத்தோல் துளைகளும் கியூட்டிகளும் எதில் காணப்படும் அப்படின்னா தண்டு மற்றும் இலையில தான் காணப்படும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா வேரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வேரில் நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகள் என்ன ஆகுறதுன்னா காணப்படுறதில்ல. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு செல்லாலான வேர் தூவிகள் நம்மளுக்கு இதில் என்ன ஆகுது காணப்படுகிறது. நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரைசோடெர்மிஸ் அல்லது ஃபெலிஃபெரஸ் அடுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறோம். So the next topic is a cortex. So the cortex is a multi-layered large zone, the made up of the thin wall. So the made up of thin wall and parenchymatous cells with the intercellular space is present. ஒவ்வொரு செல்லுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா நம்ம செல் இடைவெளி நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. நெக்ஸ்ட் the cortex is stored ஃபுட் அண்ட் வாட்டர் புரணி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இது பல அடுக்கு செல் இடைவெளிகளுடன் நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. பல அடுக்கு செல் இடைவெளி கூடிய நெருக்கமின்றி அமைந்த பேரன்கைமா செல்களான ஒவ்வொரு செல்லுக்கும் செல் இடைவெளி நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. சரி, ஓகே. இது என்ன பண்ணுது கார்டெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு புரணி என்ன பண்ணுது அப்படின்னா நீர் மற்றும் உணவுப் பொருள் என்ன பண்ணுது சேமிக்குது. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எண்டோடெர்மிஸ். இட் இஸ் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் கால்ட் த எண்டோடெர்மிஸ். ஸோ த எண்டோடெர்மிஸ் the cells are barrel shaped, closely packed and snow band like thickening on the radial and the inner tangential walls called the Casparian trips. Okay. Next, to help the movement of water and dissolved salt from cortex to xylem through the passage cells. So through the passage cells, the water and dissolved salt from cortex to xylem. Okay. Next, அகத்தோல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இந்த அகத்தோல் ஆனது அப்படின்னு நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம் புறணினுடைய கடைசி அடுக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம் அகத்தோல். இந்த அகத்தோலானது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வரிசை செல்களால் ஆனது. இதன் ஆரச்சுவரிலும் உட்புற கிடைமட்ட சுவர்களின் காஸ்பிரியன் பட்டைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. இந்த காஸ்பிரியன் ஆரச்சுவரிலும் உட்புற கிடைமட்ட சுவரிலும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த காஸ்பிரியன் பட்டைகளானது நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. இந்த புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக இந்த புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த காஸ்பிரியன் பட்டைகளானது நம்மளுக்கு காணப்படுறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன காணப்படுதுன்னா வலிச்சல்கள். என்னன்னு சொல்லுவோம் வலிச்சல்கள். இதுக்கு பேர் தான் வலிச்சல்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு என்னது வலிச்சல்கள். இந்த வலிச்சல்களின் வழியாக தான் நம்மளுக்கு இந்த புறணையிலிருந்து நீர் மற்றும்
மற்ற பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த புறணியிலிருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த சைலத்துக்குள்ளே நம்மளுக்கு வருது. இந்த வழிச்சல்களின் வழியாக தான் நம்மளுக்கு இந்த புறணியிலிருந்து பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு சைலத்துக்குள்ளே வருது. எதன் வழியாக வருது அப்படின்னா இந்த வழிச்சல்களின் வழியாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வருது. ஓகே, அதுக்கடுத்து புறணியிலிருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் நம்மளுக்கு இந்த வழிச்சலின் வழியாக இந்த சைலத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது, வந்தடையுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீல். ஆல் tissues inner to endodermis, all tissue inner to endodermis is called consists of steel. It include pericycle and vascular bundles, pericycle and vascular bundles, vascular bundles of xylem and phloem. ஸ்டீல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படக்கூடியது. அகத்தோலுக்கு இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அகத்தோல். இந்த அகத்தோலுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உட்புறமாக காணக்கூடிய அனைத்து பகுதியிலுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டீல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். அதுக்குள்ளே என்னென்ன பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு பெரிசைக்கிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஸ்குலார் கற்றைகள். வாஸ்குலார் கற்றைகள்னால் சைலம் மற்றும் ஃப்ளோயம் தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம்னா வாஸ்குலார் கற்றைகள். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏ பெரிசைக்கிள். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏ பெரிசைக்கிள். இட் இஸ் ஏ ரேடியல், it is a pericycle, the inner endodermis. So the inner endodermis, endodermis ku ullara inner endodermis lies a single layer, single layer. So the single layer of pericycle, it is a site of origin of lateral roots, origin of lateral roots. Okay, pericycle சொல்லுவோம் உட்புறமாக அகத்தோலுக்கு, இது அகத்தோல், அகத்தோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக காணப்படக்கூடிய ஓரடுக்கு பாரன்கைமா செல்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெரிசைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இந்த பெரிசைக்கிள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பக்க வேர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த பெரிசைக்கிள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தோன்றுகிறது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏ வாஸ்குலார் பண்டில்ஸ். இட் இஸ் ஏ ரேடியல், இட் இஸ் ஏ ரேடியல். xylem is extract, xylem is என்னது, extract. ஸோ த xylem is extract and tetrach and என்னது tetrach, non-moni xylem, tetrach. The tissues present between the xylem and phloem is called the conjunctive tissue. So the tissue present between the xylem and phloem, xylem and phloem is called the conjunctive tissue, is called conjunctive tissue. So the dicot root is made up of parenchyma, the dicot root is made up of parenchyma. ஓகே, வாஸ்குலார் கற்றைகள் இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஆரப்போக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அமைஞ்சிருக்கும். ஆரப்போக்கில் நம்மளுக்கு என்னது அமைஞ்சிருக்கும். சைலம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வெளிநோக்கி இருக்கும். சைலம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், வெளிநோக்கி இருக்கும். மற்றும் என்னது, 4 முனை சைலம். மற்றும் என்னது, 4 முனை சைலம். சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே, சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே நம்மளுக்கு என்ன இருக்குது, பேரன்கைமா செல்களாலான இணைப்பு திசு நம்மளுக்கு என்ன பண்ணுது, காணப்படுகிறது. இணைப்பு திசு நம்மளுக்கு என்ன பண்ணுது, காணப்படுகிறது. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏ பித்து. ஸோ த யங் ரூட் இஸ் பித் இஸ் ப்ரெசன்ட், த ஓல்டு ரூட் இஸ் பித் இஸ் ஆப்சன்ட். பித்துன்னு சொல்லுவோம். இளம் வேர்களில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நடுவில் பித்து காணப்படும். முதிர்ந்த வேர்கள் நம்மளுக்கு என்ன இருக்காது, பித்து நம்மளுக்கு காணப்படாது. பித்து என்ன ஆகாது, நம்மளுக்கு காணப்படாது. ஓகே, thank you one and all. Next topics, the internal structure of the monocot root. The internal structure of monocot root. Example, maize. ஒரு வித்திலே தாவர வேரினுடைய உள்ளமைப்பு. எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லுவோம்னா சோளம். So the first of all, so the rhizodermis, Epiphyllum or rhizodermis, it is a outermost layer. So the rhizodermis is a outermost layer of root. It is made up of the single layer of thin wall, and it is made up of single layer. So the rhizodermis is made up of single layer with thin wall and parenchymatous cells. The stomata and cuticles are absent. Stomata and cuticles are absent. The stomata and cuticles are present only in stem and leaf. Stem and leaves. The root care help the absorption. The root care help the absorption of water and minerals. Absorption of water and minerals from the soil. So this layer is also protect the inner tissue. So எபிப்ளமா அல்லது ரைசோடெர்மிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறோம்.
இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒருவித்திலை தாவர வேரினுடைய வெளிப்புற அடுக்கு. இந்த ரைசோடெர்மிஸ் அப்படிங்கிறது ஒருவித்திலை தாவர வேரினுடைய வெளிப்புற அடுக்கு. இது எப்படி இருக்குன்னா மெல்லிய சுவரடையது, ஒரு அடுக்காலான பேரன்கைமா செல்களால் ஆனது, ஒரு அடுக்காலான பேரன்கைமா செல்களால் ஆனது. இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த புறத்தோல் துளைகள் கீட்டிகள் காணப்படுறதில்லை. ஏன் காணப்படுறதில்லைன்னா வேறு அந்த புறத்தோல் துளைகள் மற்றும் கீட்டுகள் எதில் காணப்படும் அப்படின்னா தண்டு மற்றும் இலையில தான் காணப்படும். இப்போ நம்ம பார்க்குறது ஒருவித்திலை தாவர வேறு. ஸோ வேறு நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா புறத்தோல் துளைகள் இருக்காது, கீட்டுகள் நம்மளுக்கு இருக்காது. இந்த நெக்ஸ்ட்டு வேர் தூவிகள், இந்த ரூட் ஹேர் வேர் தூவிகள் என்ன பண்ணுதுன்னா மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை நம்மளுக்கு என்ன பண்ணுது உறிஞ்சுகிறது. இவ்வடுக்கு நம்மளுக்கு உட்புற திசுக்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது பாதுகாக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ கார்டெக்ஸ். Okay, it is a multi-layered large zone. So the cortex is a multi-layered large zone. It is a made up of the parenchymatous cells. So the made up of parenchymatous cells with the intercellular spaces present. With the intercellular spaces present. ஒவ்வொரு செல்லுக்கு செல் இடைவெளி நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. The store the water and food material. The store the cortex is a stored water and food material. Okay, புறணி நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பல அடுக்கு ஆளானது, நெருக்கமற்ற நம்மளுக்கு என்னது பேரன்கைமா செல்களால் ஆனது. இது என்ன பண்ணுதுன்னா நீர் மற்றும் உணவினை நம்மளுக்கு என்ன பண்ணுது சேமிக்குது. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ எண்டோடெர்மிஸ். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ endodermis. So the innermost layer of cortex. So the innermost layer of cortex is called the endodermis. So the cortex is the characteristics of the Casparian trips. So the endodermis contain the Casparian trips and the passage cells are the present. So the Casparian trips are the band-like thickening the made up of the suparin. Made up of என்னது suparin. ஓகே, இப்போ அடுத்தது வந்துன்னா அகத்தோல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இது நம்மளுக்கு அகத்தோல் எண்டோடெர்மிஸ் அப்படின்னா புறநுனியினுடைய கடைசி அடுக்கு. புறநுனியினுடைய கடைசி அடுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அகத்தோல்னு சொல்லுவோம். இந்த அகத்தோல் நம்மளுக்கு காஸ்பிரியன் பட்டைகள் காணப்படும், வழிச்செல்களும் காணப்படுகிறது. இந்த காஸ்பிரியன் பட்டைகளானது நம்மளுக்கு சுப்பாரின் என்ற பொருளால் நம்மளுக்கான பட்டைகள் ஆகும். இந்த காஸ்பிரியன் பட்டைகளானது நம்மளுக்கு சுப்பாரின் என்ற பொருளாலான பட்டைகள் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ ஸ்டீல். நெக்ஸ்ட் இஸ் என்னது ஸ்டீல். ஸோ த ஆல் த டிஷ்யூ இன்னர் டு எண்டோடெர்மிஸ், ஆல் த டிஷ்யூ இன்னர் டு எண்டோடெர்மிஸ் இஸ் கால்டு நம்மளுக்கு டிஷ்யூ ஸ்டீல். இட் இன்க்ளூட்ஸ் த பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்டு பித்து. ஓகே, அகத்தோலுக்கு உட்புறமாக அமைந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறோம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா பெரிசைக்கிள் இருக்கும், வாஸ்குலர் தொகுப்புகள் இருக்கும். வாஸ்குலர் தொகுப்புகள் அப்படின்னா வாஸ்குலர் கற்றைகள்னா சைலம் மற்றும் ஃப்ளோயம் மற்றும் என்னது பித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது காணப்படுகிறது. பித்து என்ன ஆகுது நம்மளுக்கு காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ பெரிசைக்கிள். Next topic is a pericycle. It is a single layer of thin walled cells. It is a single layer of thin walled cells. It is a single layer of the thin walled cells. The lateral roots are originate from this layer. So the lateral roots are originate from this layer. Okay, இது ஓரடுக்கு. இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பெரிசைக்கிள் சொல்லுவோம். இது நம்மளுக்கு ஓரடுக்கு மெல்லிய சுவருடைய பேரன்கைமா செல்களால் ஆனது. பக்கவாட்டு வேர்கள் இதிலிருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது தோன்றுகிறது. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எ வாஸ்குலார் டிஷ்யூஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த மெனி பேச்சஸ். நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் என்ன ஆகுது காணப்படுகிறது. ஆரப்போக்கம் இதில் பல முனைகளை கொண்ட சைலம் நம்மளுக்கு என்ன ஆகுது நம்மளுக்கு காணப்படுகிறது. மெனி பேச்சஸ் ஆஃப் சைலம் அண்டு ஃப்ளோயம் அரேஞ்சு த ரேடியல். அரேஞ்சு ரேடியல் மீன்ஸ் ஒன் சைலம் ஒன் ஃப்ளோயம். ஒரு சைலம் ஒரு ஃப்ளோயம் அந்த மாதிரி காணப்படுறது நம்மளுக்கு ரேடியல்னு சொல்லுவோம். த சைலம் இஸ் எக்ஸ்ட்ராச். த சைலம் இஸ் எக்ஸ்ட்ராச் அண்டு பாலிரேஜ். த எக்ஸ்ட்ராச் அண்டு பாலிரேஜ். பாலிரேஜ் அப்படின்னா பழமணின்னு சொல்லுவோம். த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ த மேட் அப் ஆஃப் ஸ்க்ளெரன்கைமா. ஸோ த conjunctive tissue. The conjunctive tissue the made up of sclerenchyma.
ஓகே, அடுத்தது வாஸ்குலர் திசுன்னு சொல்லுவோம். இந்த வாஸ்குலர் திசுக்கள் நம்மளுக்கு ஆரப்போக்கு அமைவில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. பல முனைகளை கொண்ட புரோட்டோசைல கூறுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இது காணப்படுகிறது. அதனால இது நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், பலமுனை சைலம். பலமுனை சைலம், நிறைய சைலம் நம்மளுக்கு என்னது, ஒவ்வொரு முனையிலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சைலமானது நம்மளுக்கு காணப்படுகிறது. இந்த சைலமானது நம்மளுக்கு வெளிநோக்கியவை எப்படி இருக்கும், வெளிநோக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்க்ளெரன் கைமா செல்களாலான இணைப்பு திசுக்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, காணப்படுகிறது. இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் காணப்படுகிற அந்த இடையே காணப்படக்கூடிய அந்த திசு தான் நம்மளுக்கு இணைப்பு திசுன்னு சொல்லுவோம். இந்த இணைப்பு திசு எதனால் ஆனதுன்னா இந்த ஸ்க்ளெரன் கைமா செல்களால் ஆனது. எதனால் ஆனது, ஸ்க்ளெரன் கைமா செல்களால் ஆனது. ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் த பித்து. ஸோ pith is present the center. So the pith is present the center. The made up of parenchymatous cells. So pith is present the center. The made up of parenchymatous cells with the intercellular space is present. With the intercellular space is present. Contain the abundant amount of starch, grain and stored the food material. இது பித்துன்னு சொல்லுவோம். இந்த மைய பகுதியில் நம்மளுக்கு என்ன பண்ணுதானது, இந்த பித்தானது நம்மளுக்கு காணப்படுகிறது. இது செல் இடைவெளிகளுடன் கூடிய பேரன்கைமா செல்களால் ஆனது. அது ஒவ்வொரு செல்லுக்கும் இடைவெளி நம்மளுக்கு காணப்படுகிறது. எதனால் ஆனதுன்னா பேரன்கைமா செல்களால் ஆனது. இந்த பித்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த செல்லில் தரசம் போன்ற பொருட்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது, சேமிக்கிறது. தரசம் போன்ற பொருட்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது, சேமிக்கிறது. ஓகே, தேங்க்யூ.